ஹலோ எவ்ரி ஒன், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்னிடம் ஏன்னு கேட்க யாரும் இல்லை. இந்த வார்த்தைகள் இளமையில் ரொம்ப பெருமை, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட ஜெயிக்க முடியாத நம்பிக்கையோட இளமையில் நடந்துக்கிறோம். நான் செய்யறது கரெக்டான ஒப்பீனியன் கேட்கவோ அல்லது சஜஷன்ஸ் கேட்குற பழக்கமோ இளமையில் நமக்கு இருக்கிறதில்ல. ஏன்னா இளமையில் நம்மளோட கனவுகள் தான் நமக்கு முக்கியம். எனக்கு எது பிடிக்குதோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்ற மனப்போக்கு. அடுத்தவங்க என்ன கேட்டால் அந்த வயசில் அது நமக்கு பிடிக்கிறதே இல்லை. அது ஏதோ பொருத்தமற்றதாக நமக்கு தோணுது. அதே வார்த்தைகள் ஏன்னு கேட்க யாரும் இல்லை. முதுமையில் இது பரிதாபம். வயசான காலத்தில் நல்ல ஒரு ஞானத்தோடவும் ஒரு சாஃப்டான இதயத்தோடவும் நான் இருப்போம். ஆனால் இப்போ ஏன்னு கேட்க ஆள் இல்லை. இதே வார்த்தைகள் இளமையில் பெருமையாகவும் வயோதகத்தில் பரிதாபமாகவும் மாறிப்போச்சு. இதாங்க உலகம். வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலும் ஏன்னு கேள்வி கேட்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னவங்களோ பெரியவங்களோ, அது சின்னவங்களாக இருந்தால் அவங்க தவறுகளை திருத்துறதுக்கும் அவங்கள சரியான பாதையில் வழி நடத்துறதுக்கும், பெரியவங்களாக இருந்தால் அவங்கள நம்ம கேர் பண்ணுறோம் அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும், அவங்களுக்காக நம்ம இருக்கோம் அப்படின்ற தைரியத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவும். Youth is the gift of nature, but the age is a work of art. Thank you for watching.